ஹாய் ஹலோ நம்ம வந்து புதுசாக ஒரு பேக்கிங் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து வெல்கம் டு மை பேக்கிங் சீரிஸ் டே 1. இன்றைக்கி என்ன பேக் பண்ண அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/2 kg ப்ளம் கேக் வந்து நான் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்பிள் கொடுக்கறதுக்காக, கிறிஸ்மஸ்க்காக சாம்பிள் கொடுக்கறதுக்காக வந்து நான் செஞ்சுருந்தேன். 1/2 kg செஞ்சுருந்தேன். செஞ்சுட்டு டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் வந்து நீட்டாக வந்து பேக் பண்ணிட்டேன். இது எல்லாமே வந்து சாம்பிள் வந்து ஒரே இடத்துக்கு தான். அதாவது அண்ணா வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே வந்து சாம்பிள் கேட்டிருந்தாங்க. அதுக்காக அது கூடவே வந்து ஒரு 250 grams வந்து சாக்லேட் டீ கேக் வந்து ஆர்டர் இருந்துச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், சூப்பராக எம்மியாக இருக்கும். என்னோடய பர்சனல் ஃபேவரேட்டும் கூட. அது போக வந்து 2 அசார்டட் ப்ரௌனி பாக்ஸ், தென் ஒரு 250 grams ப்ரௌனி வந்து ஆர்டர் இருந்துச்சு. இப்போ 250 grams வந்து நீட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு பேக் பண்ணிட்டோம். பார்த்தாலே தெரியும், செம ஃபஜியாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து அசார்டட் ப்ரௌனி பாக்ஸ். இது வந்து நான் கொரியருக்காக செஞ்சுருந்தேன். கொரியருக்கு வந்து நம்ம எப்படி வந்து எப்போவுமே பேக் பண்ணி அனுப்புவோம்னா, ஈச் சிங்கிள் பீசஸ் வந்து நம்ம வந்து கிளிங் ரேப் பண்ணி அனுப்பிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக ப்ளம் கேக் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் ஆஃபரில். அந்த ப்ளம் கேக்கை வந்து ஃபஸ்ட்டு கிளிங் ரேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ரௌனி பீசஸாக வந்து நம்ம வச்சு கிளிங் ரேப் பண்ணிடுவோம். அப்போ தான் வந்து எந்த பீஸும் வந்து டேமேஜ் ஆகாமல் போகும். நானும் ஃபஸ்ட்டு வந்து கொரியர் பண்ணும்போது நிறையா வந்து டேமேஜஸ் ஆச்சு. டேமேஜஸ் ஆனதுலேருந்து தான் நான் ஒவ்வொன்றா வந்து கற்றுக்கிட்டேன். இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஸ்லாப்பாக வந்து கேட்டிருந்தாங்க. இந்த அசார்டட் ப்ரௌனி பார்த்திங்கன்னா 9 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனிஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகும். இதை வந்து ஃபுல்லாக வந்து நான் கிளிங் ரேப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் வந்து பபிள் ரேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் வந்து எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் வந்து கேக் வந்து உங்களுக்கு போய் சேரும். இதையும் வந்து நீட்டாக பபிள் ரேப் பண்ணிவிட்டு ப்ரௌனி பாக்ஸ்லேயே வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக கொடுக்க வேண்டிய ப்ளம் கேக்கும், அது போக வந்து சாக்லேட் டீ கேக்கும் கொஞ்சம் இருந்துச்சு செஞ்சதில். அதையும் வந்து நீட்டாக கிளிங் ரேப் பண்ணி அதையும் வந்து இது கூடவே வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து வச்சு கொடுத்துட்டேன். இந்த ப்ரௌனி பாக்ஸ்லேயும் வந்து நான் வந்து வச்சுட்டேன். அவ்வளோதான். இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு ஆர்டர்ஸ் இருந்துச்சு. இதுக்கு மேலேயும் வந்து நம்ம ஃபுல்லாக செலோ டேப் போட்டுட்டு அதுக்கு மேலே கொரியர் கவர் போட்டு தான் நம்மளுக்கு சென்ட் பண்ணுவோம். உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ப்ரௌனிஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கூடி சீக்கிரம் ஒரு சூப்பரான ஆஃபரோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.